சார் நீ தெரியாம அடிச்சிட்டேன். அப்ப நீ தெரிஞ்சு வேற இருப்பியாடா உனைய? இப்படிலாம் கோவப்பட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் தானே வரும். ஏண்டா இடிக்கிறது இடிச்சுட்டு அதுக்கு காரணம் வேற சொல்றியா? முதல்ல இந்த கோவம் எதனால வருது, கோவத்தால எப்படி ஹார்ட் அட்டாக் வருது, அது போக இந்த கோவப்படும் போது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்வோம். இதெல்லாம் எதனாலன்னு சொல்லவா? சொல்லு பாப்போம். இப்போ உங்களை அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னது? இல்லைங்க, சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். இப்படி கோவம் வரதுக்கான காரணம் நம்ம மூளையில் இருக்கக்கூடிய அமிக்டலா அப்படின்ற பகுதி தான். இது நமக்கு ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படும் போது எபினெஃப்ரின், அதாவது அட்ரினலின், அப்புறம் நார் எபினெஃப்ரின் அப்படின்ற ஹார்மோன்ஸை சுரக்க ஆரம்பிக்கும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நரம்பு மண்டல வழியாக நம்ம உடம்புல அதிக அளவு போகும்போது அதிகமான பிளட் ஃப்ளோவை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பீட்டும் அதிகமாகிட்டே இருக்கும். இப்படி ஹார்ட் பீட் அதிகமாகும் போது சிலருக்குலாம் பார்த்தோம்னா அதிகமாக பலம் வந்த மாதிரி தெரியும். சிலர்லாம் பார்த்தோம்னா கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். இப்போ உங்களுக்கு கோவம் அதிகமாகிருச்சு, ஏன்னா அடிச்சிடுறீங்க, அப்படி இல்லைன்னா திட்டி விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே கொஞ்சம் நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா எதுக்காகடா இப்போ கோவப்பட்டோம், நம்ம பண்ணது கரெக்ட் தானா அப்படின்றத நினச்சி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பயாச்சும் ஃபீல் பண்ணியிருந்தா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதெல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க. எனக்கு இப்படி நடந்திருக்கு, நானும் நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற பகுதி தான். இந்த பகுதி என்ன பண்ணுன்னா நம்ம கோவப்பட்ட உடனே இதுவுமே ஆக்டிவேட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம பண்ணுறது கரெக்ட் தானா அப்படின்ற முக்கியமான முடிவுலாம் எடுக்கிறதுக்கு அதுதான் ரொம்பவே யூஸாக இருக்குது. அப்படின்னா நம்ம கோவம் வந்தோடனே அதை பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்மளால் எமோஷனாக இருக்கக்கூடிய அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப லேட்டாக வேலை செய்கிற மாதிரியே நமக்கு தெரியுது. இதுவே நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 நிமிஷம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டா உங்களுக்கே தோணும் நம்ம இந்த கோவப்படுறது கரெக்ட் தானா, எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்ற முடிவெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதுக்காக தான் யோகா தியானம்லாம் பண்ண சொல்கிறாங்க. அது பண்ணுறது மூலமாக பார்த்தோம்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லைனா கூட யோகா பண்ணலைனாலும் கோவம் வரும்போது ஒரு 2-3 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்படின்னாலே கோவம் கொஞ்சம் கம்மியாயிடும். பாருங்களேன் தம்பி, நம்ம அறிவாளியா இல்லையா அப்படின்றதே நம்ம மூளையை வச்சு தான் செக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மூளைக்குள்ளே இவ்வளோ சிக்கல் இருக்குது பாருங்களேன். ஆமாங்க சார், இந்த மனித மூளையாலலாம் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதுக்கெலாம் இன்னுமே ரிசர்ச் எல்லாம் போயிட்டே தான் இருக்குது. வரட்டா? டேய் நில்றா, அதிகமாக கோவப்பட்டா ஹார்ட் அட்டாக் வரும்னு சொன்னேன், இப்போ பாதிலே ஓடுற. அப்போ நீ சொன்னதெல்லாம் பொய்யா பொய்யா பொய்யா? பொய்யெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் இப்படி அதிகமாக கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் பீட்லாம் அதிகமாகுதா? அப்படி ஆகும்போது அதுவே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விடுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எபினெஃப்ரின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்குமா, அது அதிக அளவு ஃபேட்டி ஆசிட்ஸை கொண்டு போய் ஹார்ட்டுக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அப்படி கொண்டு போகும்போது ரத்த குழாயிலெல்லாம் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கூட ஹார்ட் அட்டாக்லாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா ரத்த கொதிப்பு தாங்க அதிகமாக இருக்கும். ஐயோ என்னப்பா எப்படி பயமுறுத்துற? பயம்லாம் முறுத்தலைங்க. தேவையான இடத்துல உங்கள் கோவத்தை காட்டியும் தேவையில்லாத இடத்துல அந்த கோவத்தை காட்டாமல் இருக்கிறது தான் நமக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்களா, உங்களுக்கே கோவம் குறைஞ்சிருச்சு. அடா ஆமாப்பா, கோவம் குறைஞ்சிருச்சு. நல்ல பையன் பாடி, போயிட்டா. நான் போவே இல்லை, இங்கேயே மல்லாக்க படுப்பேன். உனக்கு என்னையா உனக்கு என்னையா உனக்கு என்ன, நீ போயா? என்னப்பா இப்படி பேசுகிற? நான் போகிறேன்ப்பா. பொறுமையே பெருமை.